உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளார்கள். ராசிநாதனாகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை. வரவிற்கேற்ற செலவுகள் உண்டு. பழைய கடன்கள் தொல்லை தரும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலையளிக்கும். தேவையற்ற வாக்குவாதமும் பகை உணர்வும் தலையீடுகளும் மன நிம்மதியை பாதிக்கும். குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் பிரச்சனை ஏற்பட்டு தடங்கள் நீடிக்கும். அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகுவின் நிலையினால் வீண் அலைச்சலும் முயற்சிகளில் தோல்வியும் உடல் ஆரோக்கியம் குறைவும் கவலை அளிக்கும். மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் இம்மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் நியாயமான போக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகளில் உற்சாகத்தை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும். அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தரும். தற்காலிக பணியாளர்கள் அவரவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். தொழில் வியாபாரம். தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலைகளில் சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயரும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உதவும். பலருக்கு சொந்த கட்டடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்பு உருவாகும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும். கலைத்துறையினர். சுக்கிரன் சிறந்த சுபோலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் சற்று உயரும். ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் உருவாகும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ் ஓங்கும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்கும். அரசியல் துறையினர். அளவோடு நன்மைகளை இம்மாதம் எதிர்பார்க்கலாம். கட்சியில் உங்களுக்கு எதிராக மறைமுக திட்டங்கள் உருவாகி வருகின்றன. இவற்றின் விளைவு உங்களை பாதிக்கக்கூடும். விழிப்புடன் இருங்கள். மாணவ மாணவியர். பாடங்களில் மனம் ஈடுபட மறுக்கும். படிக்க உட்கார்ந்தாலேயே உறக்கமும் சோர்வும் மேலிடும். தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்கள் மன நிம்மதியை பாதிக்கும். பாடங்களில் மனதை செலுத்த முயற்சியுங்கள். விவசாயத்துறையினர். செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. வயல் பணிகளின் போது உங்கள் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. ருணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எக்காரணத்தை கொண்டும் இம்மாதம் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம். பெண்மணிகள். சுக்கிரனால் மட்டும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப பராமரிப்பில் பிரச்சனை ஏற்படாது. ஆயினும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதிகள் அசதியை ஏற்படுத்தும். நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை ஓரளவு திருப்தியை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம். திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 25 இரவு முதல் 27 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.